வரலாறு, முக்கிய வினாவிடைகள். மதுரா மற்றும் சோனாபட் பட்டயங்கள் யார் காலத்தை சார்ந்தவை? இந்த மதுரா மற்றும் சோனாபட் இந்த பட்டயங்கள் யார் காலத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷர் பேரரசு காலத்தை சார்ந்தது. மதுரா மற்றும் சோனாபட் பட்டயங்கள். அடுத்து, மதுரா மற்றும் சோனாபட் பட்டயங்கள் எந்த பேரரசை பற்றி விவரிக்கின்றன? எந்த பேரரசை பற்றி விவரிக்கின்றன? குப்த பேரரசை பற்றி தான் விவரிக்கின்றன. ஆனால் இந்த மதுரா மற்றும் சோனாபட் பட்டயங்கள் ஹர்ஷர், அதாவது வர்த்தமான பேரரசை சார்ந்தது. ஆனால் யாரை பற்றிய தகவல்களை விவரிக்கின்றன? குப்த பேரரசின் தகவல்களை விவரிக்கின்றன. அடுத்து, குப்தர் கால நிலமானிய முறை பற்றி கூறும் தொல்பொருள் சான்று எது? குப்தர் கால நிலமானிய முறை பற்றி கூறுவது எதுன்னா தாமோதர்பூர் பட்டயம். இந்த தாமோதர்பூர் பட்டயம் தான் குப்தர் காலத்தில் நிலமானிய முறைகளை பற்றி கூறும் தொல்பொருள் சான்று கல்வெட்டாகும். அடுத்த கேள்வி, அர்ஷரின் கையெழுத்து உள்ள கல்வெட்டு எது? வர்த்தமான பேரரசின் சிறந்த அரசரான அர்ஷரோட கையெழுத்து உள்ள கல்வெட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா பான்ஸ்ரா கல்வெட்டு. இந்த பான்ஸ்ரா கல்வெட்டில் தான் அர்ஷர் அவர்களின் கையெழுத்து காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, குப்தர் கால பொற்காசின் பெயர் என்ன? குப்தர் காலத்தில் இருந்த அந்த பொற்காசு, தங்கக்காசின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினாரா. தினாரா என்பது குப்தர் கால பொற்காசின் பெயராகும். அடுத்து, முதலில் நாணயங்களில் உருவம் பதிக்கப்பட்ட அரசி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரின் மனைவியான குமாரதேவி, லிச்சாவி இளவரசி குமாரதேவியின் உருவம் தான் நாணயங்களில் பதிக்கப்பட்ட அரசி உருவமாகும். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி குமாரதேவி எந்த நாட்டின் இளவரசி ஆவார்? எதுனா லிச்சாவி இளவரசி குமாரதேவி. அடுத்து, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் விக்ரமாதித்தன் என்றும் அழைக்கப்படுபவர். இரண்டாம் சந்திரகுப்தன். 1904ஆம் ஆண்டு தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? யார் இந்த தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர்னா கர்சன் பிரபு. 1904ஆம் ஆண்டு. தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தந்தை யார்? தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை 1861ஆம் ஆண்டு நிறுவனவர். தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து, தொல்பொருள் ஆய்வுத்துறை புதுடெல்லியில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கல்வெட்டை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன? கல்வெட்டை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிகிராஃபி. கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு எபிகிராஃபி என்று பெயர். கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வடிவம் முறையை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன? கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் எபிகிராஃபி. கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வடிவம் முறைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் பேலியோகிராஃபி. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து வடிவ முறைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பேலியோகிராஃபி என்று பெயர். அடுத்து, அசோகர் பற்றிய கீழ்கண்ட கல்வெட்டுகளில் சரியான கல்வெட்டுகள் எது? அசோகர் இதில் 14 பாறைத்தூண் கல்வெட்டு காணப்படுகிறது, 7 கல்தூண் கல்வெட்டு காணப்படுகிறது, 2 சிறுபாறை கல்வெட்டு காணப்படுகிறது, 2 பெரும்பாறை கல்வெட்டு காணப்படுகிறது. இது எல்லாமே அசோகருடைய கல்வெட்டுகளை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து, அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக இன்று வரை ஜொலிக்கிறார். இது யாருடைய கூற்று ஆகும்? யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா H.G. வெல்ஸ் என்பவர் தான் இந்த கூற்றை வைத்திருக்கிறார். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். H.G. வெல்ஸ். அசோகரின் கல்வெட்டை முதலில் படித்தவர் யார்? அசோகரின் கல்வெட்டை முதலில் படித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப். எந்த ஆண்டு? இது பழைய டிஎன்பிஎஸ்சி முதலான தேர்வுகளில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து, அசோகரின் கல்வெட்டு முதலில் படிக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு முதல் அசோகரின் கல்வெட்டு படிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1837ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிரின்சப் என்பவரால் படிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, அசோகரின் கல்வெட்டுகளில் படிக்கப்பட்ட செய்திகளை தொகுத்து வெளியிட்டவர் யார்? அதை ஒரு தொகுப்பாக வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1879ஆம் ஆண்டு இதை தொகுத்து ஒரு செய்தி தொகுப்பாக வெளியிட்டவர். அசோகரின் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்ட செய்திகளை உள்ள தவறுகளை திருத்தி வெளியிட்டவர் யார்? இந்த அலெக்சாண்டர் தொகுத்த தொகுப்பு ஜேம்ஸ் பிரின்சப் இதில் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் தவறுகளை திருத்தி வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்ஜெட். கட்ஜெட் என்பவர் தான் இதை வெளியிட்டார். 1925ஆம் ஆண்டு தவறுகளை திருத்தி ஒரு இதாக வெளியிட்டார் அசோகரின் கல்வெட்டுகளை. அடுத்து, த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா
சார்லஸ் ஹேலன் இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், அசோகரை பற்றிய குறிப்புகளை குறிக்கிறார். அடுத்தது சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைத்தவர் யார்? யார் பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித். இவர் தான் வந்து சமுத்திரகுப்தரை, குப்த பேரரசில் சிறந்த அரசரான சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைக்கிறார். சமுத்திரகுப்தரின் எந்த நடவடிக்கையின் காரணமாக அவரை இந்திய நெப்போலியன் என்று வின்சென்ட் ஸ்மித் அழைத்தார்? படையெடுப்புகள் மற்றும் வெற்றிகளால். கிட்டத்தட்ட சமுத்திரகுப்தர் வந்து தென்னிந்தியா, வட இந்தியா, பழங்குடியின படையெடுப்பு என்று பலவிதமான போர் படையெடுப்புகளை நடத்தியிருப்பார் மற்றும் அதனுடைய வெற்றியின் காரணமாக. பொறுத்துக, தம்மா என்பது பிராகிருத மொழிச்சொல், தர்மா என்பது சமஸ்கிருத மொழிச்சொல், அறநெறி என்பது தமிழ் மொழிச்சொல். இந்த தம்மா என்பது வந்து அசோகர் கலிங்க போருக்கு பிறகு பின்பற்றிய கொள்கை தான் வந்து தம்மா. அதை வந்து சமஸ்கிருதத்தில் தர்மா என்று அழைக்கப்படுகிறது, தமிழில் வந்து அறநெறி. அடுத்து அசோகரின் பெயரை குறிக்கும் ஒரே கல்வெட்டு எது? அசோகருடைய பெயரை குறிக்கும் ஒரே கல்வெட்டு எதுனா மஸ்கி கல்வெட்டில் தான் வந்து அசோகர் என்ற பெயர் வந்து காணப்படுகிறது. அடுத்து மகத நாட்டின் அரசன் அசோகன் என்று கூறும் கல்வெட்டு எது? மகத நாட்டின் அரசன் அப்படின்னு கூறும் அசோகன் என்று கூறும் கல்வெட்டு பாப்ரு கல்வெட்டு. இந்த பாப்ரு கல்வெட்டு தான் வந்து மகத நாட்டின் அரசன் அசோகன் என்று குறிப்பிடுகிறது. அடுத்து அசோகர் புத்த சமயத்திற்கு மாறியதை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுதான் வந்து பப்ரு கல்வெட்டு. அடுத்து அசோகரின் பயணங்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? அசோகரின் பயணங்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு பராபர் கல்வெட்டு. இது வந்து அசோகர் வந்து வெவ்வேறு அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து பயணம், தர்ம மகா மாத்திரம் அந்த தர்ம பயணங்கள் மேற்கொண்டதை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு பராபர் கல்வெட்டு. புத்தர் பிறந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ள கல்வெட்டு அசோகர் வரி விலக்கு அளிக்கப்பட்டது பற்றி குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டுனா ருமிண்டி கல்வெட்டு. அடுத்து மௌரிய பேரரசின் பரப்பளவை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத் கல்வெட்டு. கலிங்கத்து மண் காரவேலன் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகும்பா கல்வெட்டு. இதோட தொடர்ச்சியை அடுத்ததாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி. சந்திரகுப்த மௌரியரின் வடமேற்கு மாகாண ஆளுநர் முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய ஏரியின் பெயர் என்ன? சந்திரகுப்த மௌரியர் வடமேற்கு மாகாண ஆளுநர் முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய ஏரியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனம் ஏரி அப்படின்ற ஏரியை வந்து மௌரிய பேரரசின் தொடங்கினவர் சந்திரகுப்த மௌரியர் வடமேற்கு மாகாண ஆளுநர் முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய ஏரியின் பெயர். அடுத்து முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய கல்வெட்டின் பெயர் என்ன? என்ன கல்வெட்டை நிறுவுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்னார் கல்வெட்டு அல்லது ஜுனாகத் கல்வெட்டு என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் ருத்ரதாமன் நிறுவிய கல்வெட்டின் பெயர். அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுன்னா குப்த பேரரசின் சிறந்த அரசரான சமுத்திரகுப்தரை பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அலகாபாத் தூண் கல்வெட்டினை நிர்மாணித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சரான முதலாம் சமுத்திரகுப்தரின் அமைச்சரான ஹரிசேனர் என்பவர் தான் வந்து இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டினை நிர்மாணித்தவர். அதே நேரத்தில் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு எத்தனை வரிகளை கொண்டது? எதுன்னா 33 வரிகளை கொண்டது. சமஸ்கிருத நாகரி எழுத்து வடிவத்தினை கொண்டது தான் வந்து இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்து மாண்டசோர் கல்வெட்டு யாருடையது? இந்த மாண்டசோர் என்ற கல்வெட்டு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதவர்மன் என்பவருடையது தான் வந்து இந்த மாண்டசோர் கல்வெட்டு. அடுத்து மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடையது? இந்த மண்டகப்பட்டு என்ற கல்வெட்டு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவரசின் முதலாம் மகேந்திரவர்மனுடையது தான் வந்து இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு. ஹைஹோலோ கல்வெட்டு யாருடையது? இந்த ஹைஹோலோ கல்வெட்டு யாருன்னா இரண்டாம் புலிகேசி, சாளுக்கிய அரசின் சிறந்த அரசரான இரண்டாம் புலிகேசியின் கல்வெட்டு தான் வந்து இந்த ஹைஹோலோ கல்வெட்டு. இந்த ஹைவேலோ கல்வெட்டினை வடிவமைத்தவர் யாருன்னா அவருடைய அமைச்சரான ரவி கீர்த்தி என்பவர் தான் வந்து இந்த ஹைவோலோ கல்வெட்டினை வடிவமைத்தவர். இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்த நதிக்கரை எது? இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்த நதிக்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதை நதிக்கரையில தான் வந்து ஹர்ஷர் வந்து இரண்டாம் புலிகேசி வந்து ஹர்ஷரை தோற்கடிப்பார். வட இந்தியா முழுது வெற்றி கொண்ட ஹர்ஷர் தென்னிந்தியா வந்து இரண்டாம் புலிகேசியிடம் போரிடும் போது நர்மதை நதிக்கரையில் தோற்கடிக்கப்படுவார். யாரு? ஹர்ஷர். அடுத்து நாசிக் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த நாசிக் என்ற கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுதுன்னா கௌதமி பாலஸ்ரீ என்ற இதை பற்றி தான் வந்து நாசிக் கல்வெட்டு குறிப்பிடுகிறது.
உத்திரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகின்றன? தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகின்றன? பராந்தக சோழன் இவரை பற்றி தான் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. குடை ஓலை முறையினை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? இந்த குடை ஓலை முறையினை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு. இதை வடிவமைத்தவர் தான் வந்து பராந்தக சோழன். அடுத்து திருவேலங்காடு பட்டயம் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த திருவேலங்காட்டு பட்டயம் யாரை பற்றி முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி தான் வந்து குறிப்பிடுகிறது திருவேலங்காடு பட்டயம். அடுத்து திருவந்திபுரம் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? இந்த திருவந்திபுரம் என்ற கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவரை பற்றி தான் வந்து குறிப்பிடுகிறது திருவந்திபுரம் கல்வெட்டு. பாண்டியர்களின் உள்ளாட்சி முறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? பாண்டியர்களோட உள்ளாட்சி முறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. அதே நேரத்தில் சோழர்களின் உள்ளாட்சி முறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்து நாணயங்களை பற்றி படிப்பிற்கு பெயர் என்ன? நாணயங்களை பற்றிய படிப்பிற்கு பெயர் நியூமஸ்மேஸ்டிக்ஸ் என்பதாகும். நாணயங்களை பற்றி படிப்பிற்கு நியூமஸ்மேஸ்டிக். கல்வெட்டுகளை பற்றி படிப்பிற்கு கல்வெட்டியல் அல்லது எபிகிராபி. கல்வெட்டில் உள்ள எழுத்து முறைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பேலியோகிராஃபி. அடுத்து ரூபியா என்னும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ரூபியா என்னும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. இவர் தான் வந்து ரூபியா என்னும் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர். தன்னுடைய நாணயங்களில் லக்ஷ்மி படம் பொறித்த அரசர் யார்? இந்த லக்ஷ்மி படம் பொறித்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. அவர் தான் வந்து நாணயங்களில் லக்ஷ்மி படம் பொறித்த அரசர். இல்துமிஷ் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன? வெள்ளி நாணயத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாங்கா. டாங்கா என்பது வெள்ளி நாணயம். அடுத்து அரேபிய நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? அரேபிய நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து இல்துமிஷ். அரேபிய நாணயத்தை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குத்புதீன் ஐபக்கின் மருமகன் இல்துமிஷ். அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தியது யார்? த டோக்கன் கரன்சி சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தியது மற்றும் அடையாள நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் முகமது பின் துக்ளக். அடுத்து நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன நாணய முறையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. சூர் வம்சத்தை தோற்றுவிட்ட ஷெர்ஷா சூரி தான் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, ரோமானிய நாணயங்கள் வாயிலாக தமிழக ரோமானிய வாணிப உறவை அறிய முடிகிறது எனில் ரோமானிய நாணயங்கள் எங்கே கண்டெடுக்கப்பட்டன? இந்த ரோமானிய நாணயங்கள் எந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டன பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற அரிக்கமேடு என்ற இடத்துல தான் வந்து கண்டறியப்பட்டது. அங்கே கிடைத்த காயினில் தான் வந்து தமிழ்நாட்டிற்கும் மற்றும் ரோமானியத்திற்கும் இடையே வாணிபம் நடைபெற்றதை அறிய முடிகிறது. நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை கண்டினியூவாக பார்க்கலாம். வணக்கம். வரலாறு பழைய டிஎன்பிசி வினாக்கள்லேருந்து இந்த வினாக்களை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து மெடிவல் இந்தியா, அதாவது மத்திய கால இந்தியாவிலிருந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு. முதல் கேள்வி, மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி செய்தவர் யார்? இந்த மண் கவுத்துக்கள் என்ற நூலை தொகுக்க பேருதவி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா மான்சிங் என்பவர் தான் வந்து இந்த மண் கவுத்துக்கள் என்ற இசை நூலை தொகுக்க பேருதவி செய்தவர். அடுத்து ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? இந்த ரிப்பேர் ஒர்க் வந்து யார் காலத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஃபெரோஷா துக்ளக். இவருடைய காலத்தில் தான் வந்து ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் என்ன பண்ணது? புதுப்பிக்கப்பட்டது. அடுத்து சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்த சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் தான் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பல்லவர் கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டியது. பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோவில். இந்த வைகுண்ட பெருமாள் கோவில் தான் வந்து பல்லவர் கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள ஒரு கோயில் ஆகும். முதல்ல கோயில்கள் வந்து மரத்தினால இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாறையை குடைந்து குடைவரை கோயில்கள் செய்யப்பட்டன. அதுக்கப்புறம் பாறை குறைவரை கோயிலுக்கு பிறகு கல்லை கொண்டு செதுக்கி கற்கோயில்கள் கட்டப்பட்டன. அதுல ஒரு இறுதி நிலையான கோயில் வந்து வைகுண்ட பெருமாள் கோயில், கற்கோயில்.
நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார்? நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி அளித்தார்? பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் என்பவர் தான் வந்து நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க அனுமதி வழங்கினார். அடுத்து முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டியர்களை தோற்கடித்ததால் எந்த பெயர் பெற்றார்? எதுனுமா? மதுரை. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. மதுரையை வீழ்த்தியதனால முதலாம் பராந்தகன் சோழன் மதுரை கொண்டான் என அழைக்கப்பட்டார். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இந்த முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. இப்ராஹிம் லோடி மற்றும் பாபருக்கு இடையே நடைபெற்றது. இதில் பாபர் வெற்றி பெற்றார். இந்த போரில் தான் முதல்ல இந்தியாவில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது. அடுத்து முதலாம் பானிபட் போர் 1526 யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் டெல்லி சுல்தானத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது. விஜயநகர ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக. விஜயநகரம் அந்த ஆட்சி மரபுகளை வந்து வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் மரபு வந்து சங்கம வம்சம், இரண்டாவது வரது வந்து சாளுவ, மூன்றாவது துளுவ, இதில் தான் கிருஷ்ணதேவராயர் இருப்பார். நான்காவது வந்து கடைசி இது வந்து ஆரவீடு வம்சம். அப்போ விஜயநகரத்தை ஆட்சி செய்த 4 மரபுகள் சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. அடுத்த கேள்வி, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு புன் வேய்ந்தவன் யார்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு கூரைக்கு புன் வேய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன். அதாவது முதலாம் பராந்தக சோழன் தான் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கூரைக்கு பொன் வேய்ந்தவன். 1761 ஆண்டு அகமது ஷா அப்தலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராட்டிய அரசின் பீஷ்வாவாக இருந்தவர் யார்? 1761 ஆண்டு அகமது ஷா அப்தலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராட்டிய அரசின் பீஷ்வாவாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ். இந்த பாலாஜி பாஜிராவ் என்பவர் தான் வந்து அகமது ஷா அப்தலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராட்டிய அரசின் பீஷ்வாவாக இருந்தவர். இந்த படையெடுப்பு தான் வந்து மராட்டியர்களை மிகவும் பலவீனப்படுத்தியது. அடுத்து ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜாம் உல் முல்க் அசாப்ஜா என்பவர் தான் வந்து ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர். வெள்ளி நாணயம் ரூபியா முதலில் வெளியிட்டவர் யார்? வெள்ளி நாணயம் ரூபியா என்றதை முதலில் வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. சூர் வம்சத்தை தோற்றுவித்த ஷெர்ஷா சூரி தான் ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதில் வந்து 1, 2, 3, 4. சங்கம வம்சம் இதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். சாளுவ வம்சம் இதில் முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுவ நரசிம்மன், அதிலே பேர் வருது. துளுவ வம்சத்தை இது பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர நரசிம்மர். ஆரவீடு வம்சம் திருமலை. வணக்கம். நம்ம டிஎன்பிசி பழைய வினாக்களை வந்து நம்ம இப்போ வந்து அலசுறோம். இதில் வந்து முக்கியமாக வந்து நவீன இந்திய வரலாறு, மாடர்ன் இந்தியா என்ற டாபிக்ல இருந்து நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர் வினாக்களை வந்து இப்போ காணலாம். இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 13. அடுத்து சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெற்ற இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1922 பிப்ரவரி 5. சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய தண்டி யாத்திரை எப்போது நிகழ்ந்தது? 1930 மார்ச் 12. அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து 2வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த இடத்துல நடந்த இந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூர். இந்த இடம் நாக்பூர் என்ற இடத்துல தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரத மாதா சங்கத்தின் நிறுவியவர் யார்? இந்த பாரத மாதா சங்கத்தினை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவர் தான் வந்து இந்த பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை வந்து நிறுவுகிறார். அடுத்து எந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார்? 1939 மற்றும் 1938 1939 ஆகிய 2 ஆண்டுகள்
காங்கிரசின் தலைவராக யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். ஹரிபுரா மற்றும் திரிபுரா. கேபினட் தூதுக்குழு 1946 இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையை சார்ந்த 3 பேர் யார்? கேபினட் தூதுக்குழு வந்து 1946 அமைக்கப்பட்டது. அதில் பிரிட்டிஷ் அமைச்சரவையை சேர்ந்த 3 பேர் யாரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான் வந்து கேபினட் தூதுக்குழுல இருந்தாங்க. பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர். 1905 வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியவர் யார்? இந்த வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியவர் வந்து கர்சன் பிரபு. இவர் தான் வந்து வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தினார். அடுத்து அன்னை தெரேசா அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கியது யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் என்பவர் தான் வந்து அன்னை தெரேசா அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கியார். அடுத்து தேசிய தலைவர்களையும் அவர்களின் பத்திரிகைகளையும் நியூஸ் பேப்பரையும் பொறுத்துக. அன்னி பெசன்ட் என்ன பத்திரிகை தொடங்கினாங்க? நியூ இந்தியா பத்திரிகையை அவங்க தான் நடத்தினாங்க. அடுத்து ஜி சுப்பிரமணிய ஐயர், அவர் வந்து தி ஹிந்து என்ற பத்திரிகை நிறுவனாரு. பெரியார் வந்து விடுதலை என்ற பத்திரிகையை இது பண்றாரு. பாரதியார் வந்து இந்தியா என்ற பத்திரிகையை வந்து ஆரம்பித்தாரு. அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு? வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் இது? வெள்ளையனே வெளியேற 1942 இது பண்ணுச்சு. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் வந்து வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நடைபெற்றது. அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடித்து எழுதுக. முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியே கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். அடுத்து 2வது இது முதல் உலகப் போரில் ஜெர்மனியின் தோல்வியை கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். அடுத்து 3 முதல் உலக இத்தாலியின் தோல்வியை கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். 4வது முதல் உலகப் போரில் ஆஸ்திரியாவின் தோல்வியை கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். சரியான கேள்வி வந்து துருக்கியின் தோல்வியினாலதான் வந்து இந்த கிலாபத் இயக்கம் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகை இது பண்ணவர் வந்து KM பணிக்கர். அடுத்து நவஜீவன் என்ற பத்திரிகை இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகை இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு. குறிப்பா மோதிலால் நேரு அவர்கள். இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகை மோதிலால் நேரு. நம்ம ஏற்கனவே பத்திரிகையை தொடங்கியவர்களும் அதனை நிறுவியவர்களும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்துருக்கிறோம். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகை இது பண்ணது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது வெள்ளையனே வெளியேறு? த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எது பார்த்தீங்கன்னா 1942. இதுதான் காந்தியடிகளின் கடைசி போராட்டம், சுதந்திர போராட்டமாகும். மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது? மெட்ராஸ் வந்து எப்பொழுது பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 1746. இந்த 1746 போதுதான் வந்து இந்த முதல் கர்நாடக போர் வந்து நடைபெற்றிருக்கும். அந்த முதல் கர்நாடக போரின் போதுதான் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து மெட்ராஸை வந்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பார்கள். அடுத்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்னும் இதழின் முதல் ஆசிரியராக இருந்தவர் யார்? சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழின் முதல் ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா VS சீனிவாச சாஸ்திரி அவர்கள் தான் வந்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழின் முதல் ஆசிரியராக இருந்தார். அடுத்து சத்திய சோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? இந்த சத்திய சோதக் இயக்கம், அதாவது இந்த சத்திய சோதக் சமாஜம் அல்லது இயக்கம் என்பதை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் பூலே. இவர்கள் தான் வந்து இந்த சத்திய சோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர். ஜோதிபாய் பூலே, சத்திய சோதக் இயக்கம். அடுத்து இந்தியாவின் பிஸ்மார்க், அது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று நாம் சர்தார் வல்லபாய் பட்டேலை அழைக்கின்றோம். அப்படி இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வேவல் பிரபு என்பவர் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை இந்தியாவின் பிஸ்மார்க் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லிம் மன்னரின் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா திப்பு சுல்தான். அடுத்து இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூறியவர் யார்? அதுதான் வந்து நம்ம வேவல் பிரபு, முன்னாடியே பார்த்தோம், வேவல் பிரபு. அடுத்து கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாலகங்காதர திலகர் அவர்கள். இந்திய தீவிரவாதிகள்ல 3 பேர் முக்கியமான ஒரு தீவிர தேசியவாதி பாலகங்காதர திலகர். அவர் தான் கீதா ரகசியம் என்ற நூலை இயற்றினார். அடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது என்ன?
இந்திய கைத்தொழில் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு, ரொம்ப பின்னடைவு சந்திச்சாங்க. புதிய நில அமைப்பு முறை, புதிய நில அமைப்பு வர்த்தகத்தை நோக்கி சென்றது. காலனிய முதலாளித்துவத்தினால் தொழில்துறையினால் ஏற்பட்ட மாற்றம், உணவு பயிரை விட்டு இந்த பணப்பயிர்களான இந்த அவுரியெல்லாம் பயிரிட வச்சாங்க. அதனால காலனி முதலாளித்துவத்தினால நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. வெண்மை புரட்சி சுதந்திரத்துக்கு பிறகுதான் ஏற்பட்டது. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது. இவை மூன்றும் சரியாக உள்ளது. அடுத்து, தென்னிந்திய இந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யார்? தென்னிந்திய இந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். இவர் தான் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை நிறுவினவர். அடுத்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13, 1919 அன்று நடைபெற்றது. இது ரிப்பீட்டட் கொஸ்டினா கொண்டிருக்கிறது. அடுத்து, 1861ஆம் ஆண்டு இந்திய குடிமை பணி சட்டத்தை கொண்டு வந்தவர். 1861 இந்தியாவின் குடிமை பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வைஸ்ராய் என அழைக்கப்படும் கானிங் பிரபு அவர்கள் தான் என்ன பண்றாரு, இந்திய குடிமை பணி சட்டத்தை முதல்ல கொண்டு வருகிறார். பாஸ் பண்ணது இவர் தான், கொண்டு வந்தவர் 1861ஆம் ஆண்டு. அடுத்து, தேச பந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தேச தலைவர் யார்? தேச பந்து என்று அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் அரசியல் குரு. இவர் தான் 1923ஆம் ஆண்டு சுயராஜ்ய கட்சியை மோதிலால் நேருவுடன் இணைந்து தொடங்குறாரு. அடுத்து, புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர். இது ஏன்ஷியன் இந்தியாவில் இருக்கிற கேள்வி. சமுத்திரகுப்தர் தான் ஆதரித்தார். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் சமுத்திரகுப்தர் தான் அவரை வசுபந்து என்ற புத்த அறிஞரை ஆதரிக்காரு. அடுத்து, 26/1/1930 பூர்ண சுயராஜ்ய அறிவிப்பை ஒட்டி இந்திய சுதந்திர நாளாக அறிவித்தது. காந்திஜி 31/12/1929 நள்ளிரவில் இந்திய தேசிய கொடியை எந்த ஊரில் ஏற்றினார்? எந்த ஊர்ல ஏற்றினார் காந்திஜி அறிவிப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர்ல. எந்த ஊர்ல? லாகூர்ல ஏற்றுறாங்க இந்திய தேசிய கொடியை. அடுத்து, ஹல் ஹிலால் எனும் வார பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? இந்த ஹல் ஹிலால் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரான அபுல் கலாம் ஆசாத் தான் இந்த ஹல் ஹிலால் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். அடுத்து, முதலாம் வட்ட மேசை மாநாடு 1930 கூட்டப்பட்ட போது அவைக்கு தலைமை ஏற்றவர் யார்? யார் இந்த வட்டமேசை மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட். இவர் தான் முதலாம் வட்டமேசை மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர். நன்றி. இதோட கண்டினியூவா பார்க்கலாம். வணக்கம். வரலாறு கேள்வி. கிழக்கிந்திய வணிக குழு, இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்த்துருக்கிறோம். முதல் கேள்வி இன்னைக்கு, கிழக்கிந்திய வாணிக குழுவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் டேஷ் நாகரிகம் மிக வேகமாக பரவியது. இதனால் பழமை பற்றாளர்கள் மிகவும் அச்சம் கொண்டனர். ஆங்கிலேயர்களுடைய நாகரிகம் மேலை நாகரிகம், நம்மளோட நாகரிகம் கீழே நாகரிகம். அப்போ மேலை நாகரிகம், அதாவது ஆங்கிலேயர்களின் நாகரிகம் மிக அதிகமாக இந்தியாவில் பரவியதுனால மிகவும் பழமை பற்றாளர்கள் இந்தியாவில் இருந்தவங்க அச்சமடைந்தார்கள். அடுத்த இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயவும். ரயில், தந்தி, தபால் முறைகள், மேநாட்டு கல்வி முறை, உடன்கட்டை ஏறுதல், ஒழிப்பு சட்டம், குழந்தை கொலை சட்டவிரோதமாக்கல், கைம்பெண்களின் மறுமண சட்டம் முதலிய சீர்திருத்தங்களின் இந்தியர்களின் அச்சத்தை மேலும் அதிகப்படுத்தின. கரெக்ட். இந்த ஆங்கிலேயர்களோட இந்த சமூக சீர்திருத்தங்கள்லாம் இந்தியர்களை அச்சம் கொள்ள செய்தனர். கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறியவர்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது. சில கிறிஸ்தவ பாதிரிமார்களின் செயல்களும் இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமயத்தாரிடையே பெரும் அச்சத்தை விளைவித்தன. ஆங்கில அரசாங்கமானது இந்தியர்களிடையே சமூக அமைப்பை அழிக்க முயல்கிறது என்று அவர்கள் அஞ்சினார்கள். இது சரியானது. இந்திய பழக்க வழக்கங்களை மாற்றி மேலை நாட்டு முறைகளை புகுத்துவதாக எண்ணினர். மேலும் இந்தியரை கிறிஸ்தவ சமயத்திற்கு மாற்றமும் முயலுகின்றனர் என கருதினர். அதான் மத மாற்றம் மற்றும் சமய சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் இவையெல்லாம் இங்க இருந்த பழமையான மக்களிடையே என்ன ஆயிடுச்சு, பழமைவாதிகளிடையே ஒரு முரண்பட்ட நிலையை ஏற்படுத்தியது. அப்போ கீழ்கண்ட கூற்றுகள் அனைத்தும் சரியாக உள்ளது. அடுத்து, கடல் கடந்து செல்லுதலை சமய கோட்பாடுகளை மீறும் செயலாக டேஷ் வீரர்கள் என்னன்னா இந்து வீரர்கள் கருதினார்கள். அதாவது பர்மா, மியான்மருக்கு கடல் கடந்து செல்ல வேண்டும். அப்போ அந்த நிலையை அடையும் போது இந்துக்கள் கடலை தாண்டி செல்வது புனிதம் அன்று என்று கருதினர். அடுத்த கேள்வி, ஆங்கில படையில் ஐரோப்பியர்களை விட இந்தியர்களே எண்ணிக்கையில் மிகுதியாக இருந்தனர். எனவே ஆங்கில ஆட்சியை எளிதில் வீழ்த்திவிட முடியும் என நம்பிக்கை டேஷ் இடையே காணப்பட்டது.
யார்கிட்டனா இந்திய அந்த சிப்பாய் வீரர்களிடையே காணப்பட்டது. ஆங்கில படைகள் கட்டமைக்கப்பட்டு இருந்தபோது அதில் ஐரோப்பியர்களை விட இந்தியர்களுடைய எண்ணிக்கை தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மிக உயர்ந்த பதவி, பீரங்கி படை, இந்த மாதிரி ஆயுதங்களை எல்லாம் வந்து கையாள்வதற்கு வந்து ஆங்கில படைகள் தான் வந்து இருந்தது. காலாட்படை எண்ணிக்கையில் வந்து இந்திய வீரர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. அப்போது இந்த பெரும்புரட்சி நடைபெறுவதற்கு முன்னாடி ஐரோப்பியர்களோட இந்தியா தானே அதிகமாக இருக்கிறோம், அப்போ எளிதில் ஆங்கிலேயரை வீழ்த்த முடியும் என்று இந்திய சிப்பாய்கள் வந்து எண்ணினர். அடுத்து, படை வீரர்களுக்கு புதியதாக டேஷ் துப்பாக்கி வழங்கப்பட்டது. அதில் பசு அல்லது பன்றியின் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் பயன்படுத்த வேண்டியதாயிற்று. எதுனா என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி இது பண்ணும்போது அதனுடைய குண்டை வந்து வாயில் கடித்து இழுக்க வேண்டும். அப்போ அந்த தோட்டாக்களில் வந்து பசு கொழுப்பு, அதை வந்து இந்துக்கள் வந்து புனிதமற்றதாக கருதினர். அதே நேரத்தில் பன்றியின் கொழுப்பும் தடவப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். அதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஒரு புனிதமற்ற தன்மையாக பன்றியை கருதுகிறாங்க. அப்போது இந்த துப்பாக்கியில் இருக்கிற அந்த தோட்டம் வந்து வாயில் கடித்து இழுக்கிறது புனிதமற்றது அப்படின்னு கருதுனாங்க. அப்போ அந்த புதிய ரக துப்பாக்கியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க இந்திய சிப்பாய்களிடையே. அந்த துப்பாக்கி பேர் தான் வந்து என்ஃபீல்டு ரக வகை. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முதல் அறிகுறி தோன்றியது வங்காளத்தில் இருந்த டேஷ் என்னும் இடத்தில் ஆகும். எந்த இடத்துலனா பேரக்பூர் என்ற இடத்துல தான் வந்து இந்த புரட்சியின் முதல் அறிகுறி தோன்றியது. வங்காளத்தில் பேரக்பூரில் தான் வந்து தோன்றுகிறது. 1857ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள், முக்கியமான நாள், டேஷ் என்ற இந்து வீரர் இரு ஆங்கில அதிகாரிகளை தம் வாளால் வெட்டினார். ஆனால் அவர் ஆங்கிலேயரால் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். யாருன்னா மங்கள் பாண்டே. இந்த சிப்பாய் தான் வந்து என்ன பண்ணுறாரு, என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை தொட மறுத்து தன்னுடைய உயர் அதிகாரிகளை கொன்றுறாரு. பின்ன இவரை வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. அது என்னைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1857 மார்ச் 29ஆம் தேதி. 1857ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் நாள் டேஷில் இருந்த இந்திய படை வீரர்கள் வெளிப்படையாக பெரும் கிளர்ச்சியை தொடங்கினர். மே மாதம் 10ஆம் தேதி தான் வந்து கிளர்ச்சியை தொடங்குறாங்க. அவர்கள் சிறைச்சாலைகளில் புகுந்து சிறைப்படுத்தப்பட்ட தம் தோழர்களை விடுவித்தனர். அங்கிருந்த ஐரோப்பியர்களை கொன்று அவர்களுடைய வீடுகளுக்கும் தீ வைத்தனர். எந்த இடத்துலனா மீரட்டில் தான் வந்து கலவரம் முதல்ல தோன்றுகிறது. எந்த ஆண்டு எந்த மாதம்? 1857 மே 10ஆம் நாள் மீரட்டில் இதாகுது. மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து மார்ச் 29. இது வந்து மே 10ஆம் தேதி புரட்சி ஆரம்பமாகிறது. கிளர்ச்சிக்காரர்கள் விரைந்து சென்று அதை தம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். கிளர்ச்சியாளர்கள் டேஷுக்கு விரைந்து சென்று அதை தம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். எதனா டெல்லிக்கு விரைந்து அது சென்று அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டினில் கொண்டு வந்தனர். யாரு? சிப்பாய்கள் அனைவரும். மீரட்டில் கலவரத்துக்கு பின்னாடி 1757 மே 10க்கு பிறகு 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவின் டேஷ் என அறிக்கை விடுத்தனர். இந்தியாவின் பேரரசர் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா எனவே அறிக்கையிட்டனர். யாரு? சிப்பாய்கள். அடுத்து, நானா சாஹிப்பும் அவரது நண்பர் தாந்தியா தோப்பும் டேஷ் பகுதியை முற்றுகையிட்டு கைப்பற்றினர். எந்த இடத்தனா கான்பூரை முற்றுகையிட்டு கைப்பற்றினர். நானா சாஹிப்பும் அவரது நண்பரும். அடுத்து, கான்பூரில் இருந்த ஐரோப்பியர்களை அவர்கள் கொன்று குவித்தனர். யாரு? தாந்தியா தோப்பும் நானா சாஹிப்பும். முடிவில் சர் டேஷ் என்பவரால் கான்பூர் கைப்பற்றப்பட்டது. இருந்தாலும் ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றுகிறாங்க. யார் கைப்பற்றானா சர் கேலின் கேம்பல் என்பவர் தான் வந்து கான்பூரை மறுபடியும் கைப்பற்றுகிறார். 1857 செப்டம்பரில் ஆங்கிலேயர்கள் டேஷை மீட்டனர். எதை மீட்டனர்? டெல்லியை மீட்டனர். மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? பேரரசராக அறிவிக்கப்பட்ட பகதூர் ஷாவை வீழ்த்தி டெல்லியை வந்து ஆங்கிலேயர்கள் மறுபடியும் கைதுபட்டனர். பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு டேஷுக்கு அனுப்பப்பட்டார். பகதூர் ஷாவுடைய 2 மகன்களும் கொலை செய்யப்பட்டுவாங்க. 2ஆம் பகதூர் ஷா முகலாய அரசர் கைது செய்யப்பட்டு அவரை வந்து மியான்மரில் இருக்கிற ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவார். அதோட முகலாய பேரரசு என்பதை முற்றிலுமாக அழிந்துவிடும். மத்திய இந்தியாவில் புரட்சியாளர்கள் டேஷை தலைவராக கொண்டனர். மத்திய இந்தியாவில் யாருன்னா தாந்தியா தோப். அவரை தான் வந்து தலைவராக வந்து அறிவிச்சுக்கிறாங்க மத்திய இந்தியாவில். அடுத்து, டேஷ் ஊரில் நடந்த போரில் ஆண் உடையில் போரிட்ட ஜான்சி அரசி கொல்லப்பட்டார். தாந்தியா தோப்பு ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஏன்னா குவாலியர் பகுதியில் நடந்த போர்ல வந்து ஜான்சி ராணி கொல்லப்பட்டாங்க. நானா சாஹிப் டேஷ் நாட்டிற்கு துரத்தப்பட்டு அங்க அவர் இறந்தார். நானா சாஹிப் எங்க துரத்தப்பட்டார்னா நேபாளம் நாட்டிற்கு.
அதே நேரத்தில் பகதூர் ஷா வந்து மியான்மர் பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். முதல் இந்திய சுதந்திர போர் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன, அதுக்கான கூற்றுக்களை ஆராய. இந்தியா முழுவதிலும் புரட்சி பரவவில்லை. ஆமாம், பஞ்சாப், கல்கத்தா இந்த சைடு, மைசூர், ராஜஸ்தான் இந்த பகுதிகளெலாம் வந்து இந்த புரட்சி வந்து பரவவில்லை. அதனால இது வந்து சுதந்திர போர் தோல்வி அடைவதற்கான ஒரு காரணமாக அமைந்தது. ஓகே. புரட்சி வீரர்களிடம் நவீன படைக்கலன் எதுவும் இல்லை. இவங்க வந்து வெறும் வாள் மட்டும் தான் வச்சிருந்தாங்க, காலாட்படையாக தான் இருந்தாங்க. ஆங்கிலேயர் வந்து பீரங்கிகளை முதல் கொண்டு பயன்படுத்தும் இதை வந்து திறமையை பெற்றிருந்தார்கள். கரெக்ட். ஆங்கிலேயர் நெடுந்தூரம் சுடக்கூடிய புதிய துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் பயன்படுத்தினார்கள். இவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டம் எதுவும் காணப்படவில்லை. யாரு? இந்திய புரட்சியாளர்களையும் அந்த மன்னர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டமில்லை. இப்போ அனைத்துமே வந்து சரியான காரணமாகும். பொறுத்துக. இந்த பொறுத்துக என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தாங்க. பஞ்சாபில் யார் இருந்தால் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக? சீக்கியர். கரெக்டாக இருக்குது. நேபாளத்தில் யார் இருந்தால்? நேபாளத்தில் வந்து இந்த கூர்கா படை பிரிவினர் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இதுவும் சரியானது. அப்புறம் மூணாவது, குவாலியரில் மன்னர் யார்? சிந்தியாவும் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தார். தென்பகுதியில் வந்து ஹைதராபாத் நிஜாமும் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தாங்க. தென்பகுதி மதராஸ் பகுதி எதுவுமே வந்து இந்த புரட்சியில் கலந்து கொள்ளவில்லை. அடுத்து ஆப்கானிஸ்தானில் வந்து தோஸ் முகமது என்பவர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. நன்றி.